வணக்கம். வரலாறுல சில போர்கள் இருக்கு. அது வெறும் போர்கள் மட்டும் இல்ல, ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே ஆட்டி பார்த்துடும். அப்படி ஒரு போரை பத்தி தான் நம்ம இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம். 19ஆம் நூற்றாண்டுல உலகத்திலே பெரிய சக்தியா இருந்த பிரிட்டிஷ் பேரரச கதிகலங்க வச்ச முதலாம் ஆங்கிலேய ஆப்கானிய போர். சரி, இந்த கதைய நாம கொஞ்சம் மாத்தி ஆரம்பிக்கலாம். வழக்கமா ஆரம்பத்துல இருந்து தானே போவோம். ஆனா இப்போ நாம நேரா அந்த போரோட பயங்கரமான முடிவுக்கு போக போறோம். 1842ஆம் வருஷம் ஆப்கானிஸ்தானோட அந்த பனி மூடின மலைகள்ல பிரிட்டிஷ் படைக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த நம்பரை பாருங்க, 4700. இது வெறும் நம்பர் இல்ல, அன்னைக்கு செத்துப்போன பிரிட்டிஷ் மற்றும் இந்திய வீரர்களோட எண்ணிக்கை. யோசிச்சு பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குடும்பம், ஒரு கதை இருந்திருக்கும். இப்ப இந்த நம்பரை பாருங்க, 12,000. இதுக்கு முன்னாடி பார்த்ததை விட ரொம்ப அதிகம். இவங்கெல்லாம் யாரு தெரியுமா? ராணுவ வீரர்கள் கூட வந்த சாதாரண மக்கள். அவங்க குடும்பங்கள் கூட வேலை செஞ்சவங்கன்னு ஒரு பெரிய கூட்டமே. அத்தனை பேரும் அப்பாவிங்க. அப்படி என்ன ஆச்சு? உலகத்திலேயே மிக சக்தி வாய்ந்த ராணுவம்னு பேரெடுத்த பிரிட்டிஷ் படைக்கு எப்படி இப்படி ஒரு முழுமையான அழிவு? இந்த ஒரு கேள்விதான் ரொம்ப முக்கியம். இதுக்கான பதில தேட நாம கொஞ்சம் காலத்துல பின்னாடி போகணும். இந்த போருங்கிறது திடீர்னு ஒரு நாள் ஆரம்பிச்சதில்ல. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு. 19ஆம் நூற்றாண்டுல மத்திய ஆசியாவை யார் கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறதுன்னு ஒரு பெரிய ஆட்டமே நடந்துட்டு இருந்துச்சு. வரலாறுல இத த கிரேட் கேம், அதாவது பெரும் விளையாட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த பெரும் விளையாட்டுன்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்கும் ரஷ்யா சாம்ராஜ்யத்துக்கும் நடுவுல நடந்த ஒரு பவர் கேம். மத்திய ஆசியாவை கைப்பற்ற ரெண்டு பேருமே போட்டி போட்டாங்க. இந்த பெரிய செஸ் போர்டுல ஆப்கானிஸ்தான் தான் ஒரு முக்கியமான காய். ரெண்டு பேருக்குமே அவங்கவங்க கவலைகள் இருந்துச்சு. பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்கு என்ன பயம்னா, ரஷ்யா ஆப்கானிஸ்தான் வழியா தங்களோட கட்டுப்பாட்டில் இருந்த இந்தியாவுக்குள்ள வந்துருமோன்னு ஒரு பயம். அதே சமயம் ரஷ்யா சாம்ராஜ்யம் அவங்களோட எல்லையை தெற்கு பக்கமா விரிவுபடுத்தணும்னு நினைச்சாங்க. இப்போ பாருங்க, ரெண்டு பெரிய சக்திகளோட ஆசைகளும் ஒரே இடத்துல மோதும்போது என்ன ஆகும்? போர் வராம இருக்குமா? அதனால பிரிட்டன் ஒரு முடிவுக்கு வந்துச்சு. ரஷ்யாவை தடுத்து நிறுத்தணும்னா ஆப்கானிஸ்தான் நம்ம கையில இருக்கணும். அங்க நமக்கு வேண்டிய, நாம சொல்றத கேட்கிற ஒரு ஆளை ஆட்சியில உட்கார வைக்கணும். அதாவது ஒரு பொம்மை அரசாங்கத்தை உருவாக்கணும்னு பிளான் பண்ணாங்க. ஆனா ஒரு சிக்கல். அப்போ ஆப்கானிஸ்தான் ஆண்டுத்திருந்த தோஸ்த் முகமது கான் ரொம்ப சுதந்திரமான ஆளு. அவர் பிரிட்டனுக்கு அடங்கி போகல. அதனால பிரிட்டன் என்ன செஞ்சாங்க? ஏற்கனவே பதவியிலிருந்து துரத்தப்பட்டு நாட்டை விட்டு வெளியிருந்த ஷா ஷுஜாவை தேர்ந்தெடுத்தாங்க. இவரை மறுபடியும் கொண்டு வந்த ராஜா ஆக்கிட்டா நம்ம பேச்ச கேப்பாருன்னு கணக்கு போட்டாங்க. பிளான் ரெடி. பிரிட்டிஷ் படையும் ஆப்கானிஸ்தானுக்குள்ள நுழைஞ்சது. ஆரம்பத்துல எல்லாமே அவங்க நினைச்ச மாதிரி தான் நடந்தது. ரொம்ப சுலபமா ஜெயிக்க போறோன்னு ஒரு நினைப்பு. பாருங்க, மார்ச் 1833ல உள்ள போறாங்க. ஜூலைல கஜினி கோட்டையை பிடிக்கிறாங்க. ஆகஸ்டுக்குள்ள தலைநகர் காபூலுக்குள்ள எந்தவித எதிர்ப்பும் இல்லாம போயிடுறாங்க. அவங்க கொண்டு வந்த ஷா ஷுஜாவையும் சிம்மாசனத்துல உட்கார வச்சிட்டாங்க. இந்த வேகமான வெற்றி பிரிட்டிஷ் தளபதிகளுக்கு ஒரு விதமான அதீத நம்பிக்கையை கொடுத்துடுச்சு. ரொம்ப தப்பான கணக்கு அது. ஆனா இங்கேதான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். ஒரு தலைநகரை கைப்பற்றது ஒண்ணு, ஒரு நாட்டையே அடக்கி ஆள்றதுங்கிறது இன்னொன்னு. ஆப்கானிய மக்கள் தங்களோட நாட்டுல ஒரு வெளிநாட்டு படையால கொண்டு வந்து உட்கார வைக்கப்பட்ட ராஜாவை ஏத்துக்கவே இல்ல. அவங்களுக்கு அது சுத்தமா பிடிக்கல. அவங்களோட எதிர்ப்பு ஒரு பெரிய போரா வெடிக்கல. ஆனா அது பல வழிகள்ல பிரிட்டிஷ் படைய வாட்டி வதைச்சுது. முதல்ல தோஸ்ட் முகமதோட மகன் வசீர் அக்பர் கான் தலைமையில கொரில்லா தாக்குதல்கள் ஆரம்பிச்சது. அடுத்து இந்தியாவில இருந்து வர சாப்பாடு, ஆயுதங்கள் எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தினாங்க. பிரிட்டிஷ் படை தனித்து விடப்பட்டது. இது பத்தாதுன்னு 1841ல ஆப்கானிஸ்தானோட வரலாறு காணாத குளிர்காலம் வந்தது. இதுக்கு துளிக்கூட தயாரா இல்லாத பிரிட்டிஷ் படைக்கு இது மரண அடியா விழுந்துச்சு. இப்போ நாம கதை ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப வர்றோம். ஜனவரி 1842. காபூல்ல இருந்த பிரிட்டிஷ் படைக்கு வேற வழியே தெரியல. இனிமே இங்க தாக்கு பிடிக்க முடியாதுன்னு முடிவு பண்ணி இந்தியாவுக்கு திரும்பி போகலான்னு கிளம்புறாங்க. ஆனா அது வெறும் பின்வாங்கல் இல்ல, அது ஒரு மரண பயணம். அப்படி கிளம்புற 16,700 பேர்ல கிட்டத்தட்ட எல்லாருமே ஒன்னு ஆப்கானிய படைகளால கொல்லப்பட்டாங்க, இல்லனா அந்த உறைபனி குளிருக்கு பலியானாங்க. கடைசியில என்னாச்சு? பிரிட்டன் கொண்டு வந்த ஷார் ஷுஜா கொல்லப்பட்டார். பிரிட்டன் யார வேண்டான்னு துரத்துனாங்களோ அதே தோஸ்த் முகமது கானை விடுவிச்சு அவரே திரும்பவும் 1843ல ராஜாவானார். இது பிரிட்டனுக்கு ஒரு முழுமையான அவமானகரமான தோல்வி. இந்த ஒரே ஒரு போர் தான் ஆப்கானிஸ்தானுக்கு பேரரசுகளின் கல்லறை, அதாவது கிரேவ்யார்ட் ஆஃப் எம்பையர்ஸ்னு ஒரு பேரே வாங்கி கொடுத்துச்சு. இது ஆப்கானிஸ்தான் வரலாற்றுல மட்டும் இல்ல, உலக வரலாறுலேயே ஒரு முக்கியமான திருப்புமுனை. கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இந்த போர்ல இருந்து நாம இன்னைக்கும் கத்துக்க வேண்டிய பாடங்கள் என்ன? ஒரு நாட்டுல வெளிநாட்டு சக்திகள் தலையிடுறத பத்தி இது சொல்ற எச்சரிக்கை இன்னைக்கும் பொருந்துமா இல்லையா? இது உண்மையிலேயே நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி.